அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனை, ஒரு நோட்டீஸ் வருது உங்களுக்கு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணுறாரு, இருக்கவங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு லாயரை பார்த்து இதை நீங்கள் தீர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. திடீர்னு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நிறைய கிளைம் பண்ணி நோட்டீஸ் வருது, சொத்து வரியை ஜாஸ்தி ஆக்கிடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் ஒரு சாமானியருக்கு, சாதாரணமானவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பதுனா, நம்ம ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அதை தீர்த்துக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு வழக்கறிஞரை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுவீங்க, எந்த அடிப்படையில் அந்த வழக்கறிஞரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது பலருக்கும் பலவித சந்தேகங்கள் இருக்கும், எப்படின்னு தெரியாமல் இருக்கும். இதற்கு என்னென்னா, இந்தியாவை பொறுத்தவரை வழக்கறிஞர்கள் யாரும் அட்வர்டைஸ் பண்ண முடியாது. ஸோ வழக்கறிஞர்களை பற்றி நமக்கு தெரியாது, வேர்ட் ஆஃப் மவுத் அப்படி தான் வழக்கறிஞர்கள் ஒருத்தரை பற்றி நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் இதுனா, நமக்கு தெரிஞ்ச வக்கீல், நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சொந்தக்காரர்களாக இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு லைன் அது. அடுத்து நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, இல்லை நம்முடைய நண்பர்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, இல்லை நம்ம நண்பர்களுடைய சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், நண்பர்களுடைய நண்பர்களாக இருப்பார்கள். இப்படி தான் ஒரு வழக்கறிஞரை நம்ம ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணுவோம். இந்த வழக்கறிஞர்கள் அப்ரோச் செய்யும் பொழுது என்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும், இப்போ நீங்கள் எந்த வழக்குக்காக அந்த வழக்கறிஞரை பார்க்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சென்னை போன்ற நகரங்களை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களை அவங்களாவே ஹேண்டில் பண்ண முடியும். தே தெம்செல்ஸ் கேன் ஹேண்டில். ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், சம்மன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், சின்ன சின்ன வழக்குகள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்களே தீர்த்து வைத்து விட முடியும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஸ்டேக்ஸ் ஹையராக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் தெளிவாக அந்த வழக்கறிஞரை பார்த்து இந்த வழக்கை அவருடைய கேலிபர் என்ன இதுன்றதை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேசணும். இந்த வழக்கை உங்களால் நடத்திவிட முடியுமா? ஏன்னா இதில் ஸ்டேக்ஸ் ஹையராக இருக்குது. குற்ற வழக்குகள் அப்படின்னா ஒரு கடுமையான தண்டனைகள் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள்னால் இந்த வழக்கறிஞராலே ஹேண்டில் பண்ணிட முடியுமா அப்படின்றத நீங்கள் அசஸ் பண்ணணும். அடுத்து ஒரு பெரிய அளவு அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, பெரிய அளவு ப்ராப்பர்ட்டி இன்வால்வ் ஆகிருக்கு, இல்லை உங்களுக்கு இந்த வழக்கு தோற்றுருச்சுன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வந்துடும் அப்படின்னா, யூ வாண்ட் தி பெஸ்ட் லீகல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அந்த வழக்கறிஞர்கிட்டயே நீங்கள் ஓப்பனாக பேசிடுறது பெட்டர். நீங்கள் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு, அவரால் முடியும் என்னும் சொல்ல பட்சத்தில் நீங்கள் அந்த வழக்கறிஞர்கிட்டயே அந்த வழக்கை ஒப்படைக்கலாம். இல்லை அப்படின்னா அவருடைய ஆலோசனையை கேட்டு ஒரு மூத்த வழக்கறிஞருடைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் யூஸ்வலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இப்போது அந்த வழக்கறிஞர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு வழக்கறிஞர் அல்ல, அவர் ஒரு குறிப்பிட்டது தான் பார்க்குறாருன்னா, அந்த வழக்கறிஞரை என்ன சொல்வார், இல்லைங்க நான் இந்த கேசஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன், நான் இந்த கேசஸில் ஸ்பெஷலிஸ்ட்டு, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழக்கு வேறொரு வழக்கறிஞர் பார்ப்பார், எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் இருக்கார், அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவரே சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ யூஸ்வலாக இப்படி தான் போகும். ஸோ இப்போ நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட போய்ட்றீங்க அப்படின்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா அந்த வழக்கறிஞர்கள்கிட்ட நீங்கள் போய் ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் அப் ஃப்ரண்ட், அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப் ஃப்ரண்ட்டு சொன்னாதான் அவரால் ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் இந்த சிச்சுவேஷனுக்குன்னு சொல்லி அவரால் அப்பொழுது தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா தரவுகள், ஃபேக்ட்ஸ் தயவு செஞ்சு டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன் நீங்கள் தைரியமாக டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் அ லாயர் அண்ட் அன் அட்டர்னி இஸ் ப்ரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன். அதாவது உங்கள் வழக்கறிஞர்கள்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை சொன்னீங்கன்னாலும் அது ரகசியம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த ரகசியத்தை அந்த வழக்கறிஞர் வேறு எங்கேயும் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் பார் கவுன்சிலில் புகார் கொடுக்கலாம். இட்ஸ் அ பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்ட் கம்யூனிகேஷன். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எப்படி ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட நபருடைய மருத்துவ குறிப்புகளையோ அவங்களுடைய மருத்துவ கண்டிஷன்ஸை பற்றியோ வெளியில் பேசக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது என்பது போல் வழக்கறிஞர்களும் அவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தடை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதனால் தைரியமாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தைரியமாக நீங்கள் போய் சொல்லலாம். பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே இதை ரொம்ப ஃபியர்ஸாக தே வில் ப்ரொடெக்ட். வழக்கறிஞராக ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கறிஞர்கிட்ட அந்த கிளைண்ட்டை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் யாராக இருந்தாலும் சரி பேசக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஸோ டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் என்ன
வகையான வழக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸ், அது எவ்வளவு உங்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதற்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபீஸை வந்து அவர் என்ன ஃபீஸ் கேட்குறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெளிவாக வரையறுத்து விட வேண்டும். இந்த ஃபீஸை உங்களுக்கு வந்து அது ஏற்புடையாதா அப்படின்றத ஒத்துக்கிட்டு எப்படி மோட் ஆஃப் பேமெண்ட், எப்படி அப்ஃப்ரண்ட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து பார்ட்டாக கொடுக்க போகிறீங்களா அப்படின்றத ஐ திங்க் யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் லாயர். தே வில் ஹாவ் தட் ஃப்ரீடம். அது யூ கேன் போத் நீங்களே நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை அல்ல. இதில் இப்போ இந்த சொல்லும் பொழுது என்னுடைய சீனியர் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரலாக இருந்திருக்காங்க, எம்பியாக இருந்திருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து இன்னும் கைட் பண்ணுது எங்களை. அவர் வந்து ஒரு பாரம்பரியமான வழக்கறிஞர் குடும்பத்திலேருந்து வரக்கூடியவர். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன உங்கள் ஃபீஸ் வேணுமோ அதை உங்கள் கிளைண்ட்கிட்ட சொல்லுங்கள். அந்த கிளைண்ட்டு ஃபீஸ் கொடுக்குறாரோ இல்லையோ, இந்த வழக்கை நடத்தி முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பீயிங் அ லாயரிங் இஸ் அ சர்வீஸ். அட்வொகேட்டாக நீங்கள் சர்வீஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்னும் வி ஆர் ஆல் ஃபாலோயிங் தட். உங்களுக்கு என்ன ஃபீஸோ லாயர்கிட்ட கிளைண்ட் கிட்ட சொல்லிவிடுங்க. அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்றது செகண்டரி. ஆனால் அந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட பிறகு ஃபீஸ் கொடுக்கல அப்படின்ற காரணத்திற்காக தயவு செஞ்சு யாரும் கேஸை நடத்தாமல் போகக்கூடாது. அதை வந்து இன்றளவும் பல வழக்கறிஞர்கள் இந்த மோடஸில் தான் போயிட்டுருக்காங்க. பட் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பொது இடங்கள், ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன், ஒரு வீட்டு விசேஷம், ஒரு பர்த்டே பார்ட்டி, அங்கே போனால் ஒரு லாயரை பார்க்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, லாயர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் வில் இண்டல்ஜ். யாரும் வந்து நான் இங்கெல்லாம் இந்த அட்வைஸ் கொடுக்க மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்கேயே சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நான் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு லாயரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிந்த யார் மூலமோ உங்களுக்கு அறிமுகமான ஒரு தெரிந்த லாயர்கிட்ட போகிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுடைய வழக்கின் தன்மையை பொறுத்து, அடுத்த விஷயங்கள், மற்ற விஷயங்களை பொறுத்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் அதை வந்து கொண்டு போகலாம். இது பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.